உன் குடும்பத்தையும் காப்பாத்துற இந்த கருப்பசாமி நான் சொல்றேன். நீ எதிர்பார்க்காத பல நேரங்கள்ல பல ரூபத்துல உன்னை தேடி நான் பல முறை வந்துகிட்டு இருக்கேன். குழப்பமான சஞ்சலமான மனசோட நீ இருக்கிறதால உன்னை பின்தொடர்ந்து வரும் இந்த கருப்பசாமியை கண்டுகொள்ளாமல் கடந்து போகிறாய. அதனால தானே உன் வாழ்க்கையில மீண்டும் மீண்டும் சிரமங்களும் பிரச்சனைகளும் வந்து சேர்ந்துகிட்டே இருக்கு. இனிமேலும் இது தொடரக்கூடாதுன்னு உன்னை காப்பாத்தி உன்னை பின்தொடர்ந்து வந்து உனக்கான கஷ்டத்தை போக்குறதுக்காக நான் ஓடி வந்திருக்கேன். உன் மனசுல இப்போது புது நம்பிக்கையோட இந்த கருப்பு உன்னை பின்தொடர்ந்து வர்றான்னு என்ன நம்பு. உன்னுடைய குலதெய்வமா உன்னுடைய காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய நானு உன்னை மட்டும் அல்ல இந்த ஊரையும் உலகத்தையும் காப்பாத்தி கொண்டுதான் இருக்கிறேன். இப்போதுதான் நீ தெளிவான பாதையில போக ஆரம்பிச்சிருக்க. இனிமே எந்த சந்தேகமும் இல்லாம உன்னுடைய செயல்களை மிக சிறப்பாக திறமையாக செய்து முடித்தால் நீ நினைத்ததை அடைவாய். நீ என்னிடம் வேண்டி வேண்டி கேட்டுக்கொண்ட பல விஷயங்களில் ஒரு சில முக்கியமான விஷயங்கள் உனக்கு தாமதித்துக் கொண்டே போய்கொண்டிருக்கிறது. வெகு விரைவில் நீ எதிர்பார்த்ததையும் இழந்து போனதையும் தொலைந்து விட்டதையும் நான் உனக்காக செய்து முடிப்பேன். உன்னை பின்தொடர்ந்து வந்து பாதுகாத்து உனக்கான நல்லதுகளை செய்து கொண்டிருக்கும் இந்த கருப்பு உனக்கு பின்னால் உனக்கு முன்னாலும் துரோகம் செய்யும் எதிரிகளையும் விட்டு வைக்க மாட்டேன். எதிர்ப்புகளை கண்டு உனக்கு மற்றவர்கள் செய்யும் துரோகங்களை கண்டு பின்வாங்க யோசிக்காதே. நீ செய்வது சரியாக இருந்தும் மனிதர்களின் எதிர்ப்புகள் தொடர்ந்து வருகிறதே. நினைச்சதெல்லாம் தடையும் தடங்கல்களுமாக முடிகிறதே. என்னை காக்க வேண்டிய அந்த காவல் தெய்வம் கருப்பசாமியே என்னை கஷ்டப்படுத்துறாரே. நீ என்ன தப்பா நினைக்க வேண்டாம். உன் வெற்றிக்கான அறிகுறிகள் தான் இது. எடுத்தவுடனே எல்லா விஷயத்திலும் நான் வெற்றியை கொடுத்துறது கிடையாது. நீ எப்போதாவது தானே என்னுடைய கோயிலுக்கு வர. ஆனா நான் எப்பவுமே உன்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நடந்தது நடந்துகிட்டு இருக்கிறது எல்லாமே என்னுடைய செயல். இனி உன் வாழ்க்கையில நடக்க போறதும் என்னுடைய அருளாலும் பாதுகாப்பாலும் நல்லபடியாக உனக்கு நடக்கும். ஏன் இந்த கலக்கம்? நடந்ததை நடக்க போவதை நினைத்து கவலைப்படாமல் நான் காட்டும் வழியிலேயே நீ சென்றால் போதும். வெற்றியும் வீரமும் மனதெங்கும் தைரியமும் வைராகியமும் சந்தோஷமும் உன்னை வந்து சேரக்கூடிய விஷயங்களாக மாறி போகும். இதெல்லாம் தெரியாம இருக்கிறத வச்சு மனசு திருப்தியோட வாழாம வாழ்க்கையில் ஆடம்பரத்தையே நேசிக்கக்கூடிய என்னுடைய சில பிள்ளைகள் இங்க இருக்காங்க. அவர்களுக்கு மனவேதனையை அதிகரித்து கொண்டே போய் நிம்மதி இல்லாமல் வாழ்க்கையை வாழ்ந்து வருவதை நான் அறிவேன். முதல்ல உன் வாழ்க்கையை நீ உன்வசமாக வைத்துக்கொள். யார் என்ன சொன்னாலும் எதற்கும் நான் கவலைப்பட மாட்டேன். என்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு திருப்தியா சந்தோஷமா வாழ முயற்சி செய்யறேன்னு உன் வாழ்க்கையில எல்லாவற்றையும் உனக்கு சாதகமாக திருப்தியானதாக அமைத்துக்கொள். உனக்கான எல்லாமே நிச்சயமாக உன் வாழ்வில் வந்து கிடைக்கும் என் செல்லமே. வெற்றிக்கு காலம் கடந்து போய்கொண்டே இருக்கிறதே. தோல்வியை பெற்று விடுவோமோ என நீ யோசிக்க வேண்டாம். உன் பொறுமைக்கு பரிசாக உன்னுடைய எல்லா வினைகளையும் நான் தீர்த்து வைப்பேன். நீ கவலைப்படவே கூடாது என் செல்லமே. வானத்தை போல பெரிய இன்பத்தை நீ என்னிடம் கேட்கவில்லை. நட்சத்திரம் போல சின்ன சின்ன இன்பம் போதும் என்றுதானே சொன்னாய். வாழ்க்கை அழகாய் மாறுவதற்காக உனக்கு தேவையான அனைத்தையும் நான் தருவேன். ஒரே வீட்டில் இருந்தும் கூட புரிதல் இல்லாமல் நீயும் உன் குடும்பமும் பிரச்சனைகளிலேயே சிக்கி தவிப்பதும் பிரச்சனைகளிலேயே உழன்று கொண்டிருப்பதும் நிம்மதி இல்லாமல் தவிப்பதும் சில நாட்கள் வாழ்க்கையை நினைத்து விரக்தி அடைவதும் எனக்கு தெரியும். அதனால் தானே நீ வேதனையோடு இருப்பதை உணர்ந்து உன் மனதில் இருப்பதையெல்லாம் சொல்லி பிறகு உன் மனதிற்கும் ஆறுதலை தருவதற்காக நான் வந்திருக்கிறேன். உன் குடும்பத்திலும் உன்னை சுற்றிய உறவுகளிலும் யார் மீது தவறு என யோசிக்க வேண்டாம். நீ ஏற்கனவே மிகவும் கஷ்டப்பட்டு நொந்து போயிருக்கிறாய். இனிமேலாவது என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி யோசிக்க வேண்டுமே தவிர ஏன் இப்படி நடந்தது எதனால் நடந்தது என யோசித்து கஷ்டப்பட்டு நாட்களை கழித்து விரக்தியோடு வாழ்க்கையை வாழ அவசியமில்லை. இனி உன் வாழ்வில் எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்து கொள்கிறேன்.